ஹாய் நண்பா, தமிழக ரயில்வே துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1010 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. 10th ITI 12th படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய இன்டகரல் கோச் ஃபேக்டரி, அதாவது ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை, இது எங்க இருக்குன்னா நம்ம தமிழகத்துல சென்னையில இருக்கு. தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ட்ரெயினி லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் 8 இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ரொம்ப முக்கியமா அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மற்றபடி ஒரு சில கேட்டகரி ஆண்களுக்குலாம் ஃபீஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வர செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடணும். மொத்தமாக 1010 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 1010 காலியிடங்களில் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 320 காலியிடங்கள், ITI கேட்டகரியில் ஒரு 670 காலியிடங்கள், 12th படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 20 காலியிடங்கள், இந்த மாதிரி டோட்டலாக 1010 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயினி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ரயில்வேல ஒரு அப்ரண்டிஸ் ஜாப் வருதுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ரயில்வேல வரக்கூடிய நிரந்தர அரசு வேலை வாய்ப்புகள்லாம் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் ரயில்வேல ஒரு அப்ரண்டிஸ் வருதுன்னா கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிடுங்க. எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ITI கேட்டகரியில், அதாவது ITI அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாபுக்கெலாம் 15 வருடங்கள்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாங்க. அதில் இருந்து 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஐடி கேட்டகரியில் வரக்கூடிய ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜாபுக்கெலாம் 15 வயதிலிருந்து 22 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக SC STக்கு 5 வருடங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 வருடங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ITI. இந்த ITI அப்படின்னா 10th அதை ஃபாலோ பண்ணி ITI படித்தவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ அந்த ITIயில் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்ட் இந்த மாதிரியான ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ITI கேட்டகரியில் வரக்கூடிய ஃபிட்டர் ஜாப், எலக்ட்ரிஷியன் ஜாப், மெக்கானிஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ITIயில் கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர் முடிச்சவங்களுக்கு தனியாக வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year மட்டும்தான். ITI கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாருக்குமே 1 வருடம் மட்டும்தான் டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் அப்ரண்டிஸாக வேலை பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உதவியாளர் ஜாபுக்கு ITIயில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இல்லைனா டேட்டாபேஸ் சிஸ்டம் அசிஸ்டன்ட் இல்லைனா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அசிஸ்டன்ட், இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் அப்படிங்கிற கேட்டகரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியிலையுமே உங்களுக்கு நிறைய ட்ரேடில் வேலை வாய்ப்பு இருக்கும். ஆனால் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும். ஸோ 10th வரைக்கும் படித்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்டரில் வேலை வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரிஷியனில் வேலை வாய்ப்பு இருக்குது, மெக்கானிஸ்டில் இருக்குது, அதே மாதிரி கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இந்த மாதிரியான கேட்டகரியில் வேலைகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 10th வரைக்கும் படித்தா போதும். 10ஆம் வகுப்பில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸாக ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுற எல்லாருமே 10th சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து தான் படிச்சிருப்போம். அதனால் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் 10th வரைக்கும் படித்த இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். வெல்டர் கேட்டகரிக்கு மட்டும் 1 year 3 months வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங், அதாவது வேலை இருக்கும். ஃபைனலாக MLT. ஸோ இந்த MLT வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அதுக்கப்புறம் பேத்தாலஜின்னு சொல்லிட்டு இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது. இதில் ஒரு 20 காலியிடங்கள் இருக்குது. ஸோ 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியாக ஒரு குரூப்பாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அந்த மேக்ஸ் பயாலஜி குரூப்னு சொல்லுவாங்களே அந்த குரூப்பில் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year 3 months போட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் படிச்சுட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு மாதம் 8200 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷரில் 12th வரைக்கும் படித்தவங்களுக்கு மாதம் 9600 ரூபாய். இந்த ரேடியாலஜி பேத்தாலஜியில் ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 9600 ரூபாய் கிடைக்கும். ITI அப்படின்னு சொல்லக்கூடிய 10th plus ITI படிச்சவங்க அப்ளை பண்ற ஜாபுக்கு 9600 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபண்டா கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ICF இனுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ID கிடைக்கும்.
அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், ₹100 மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த ஜாபுக்கு வந்து இது அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வர்றதுனால உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இன்டர்வியூ கூட கிடையாது. பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன் தான். 10ஆம் வகுப்புல நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன். இன்கேஸ் 10ஆம் வகுப்பு நீங்க படிக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் 10th படிச்சவங்களுக்குலாம் ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க. அப்ப எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய 9th மார்க் இருக்கு பார்த்தீங்களா, 9th வரைக்கும் படிச்சு, அதாவது இது யாருக்குன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆல் பாஸ் ஆன 10th ஸ்டூடெண்டோடைய மார்க்குக்கு மட்டும் அவங்க அப்ளை பண்ற பட்சத்தில் செலெக்ஷன் வந்து அவங்களுடைய 9th மதிப்பெண்களை வைத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் 9th மார்க் ஷீட்டை வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் அரையாண்டு தேர்வு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அரையாண்டு தேர்வுல ஒரு மார்க் ஷீட்டா நீங்க வந்து பிரின்சிபல் கிட்ட கேட்டு சைன் வாங்கி, இந்த மாதிரி நான் கொரோனா பேட்ச், எனக்கு இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்றேன், செலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து எனக்கு மெரிட் செலெக்ஷன்ல இது வந்து கொஞ்சம் மெரிட் செலெக்ஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால ஸோ என்னுடைய அரையாண்டு மார்க்கை வச்சு நீங்கள் ஒரு மார்க் ஷீட் மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, அதை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படித்த பிரின்சிபல்கிட்ட போய் கேளுங்க. ஸோ அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வச்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் 9th வரைக்கும் படித்த அந்த 9th மார்க் ஷீட்டை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஸ்கூலில் தான் கேட்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே 10th மார்க் ஷீட் இருக்கும், 12th மார்க் ஷீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சில குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க் ஷீட் தான் இருக்கும். இப்போ எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பியூர்லி உங்களுடைய 10th மதிப்பெண்களை வைத்து தான் கம்ப்ளீட்டாக வந்து செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. யாரு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிக் பாக்ஸை எனபிள் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போறீங்க, ITI-வா இல்லைனா ஃப்ரெஷரா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதற்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. 1 by 1 டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்கன்னா அதற்கான ஆப்ஷன் கொடுங்க, இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஃபைனலாக OTP வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் இருந்துச்சுன்னா ஃபீஸை பே பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சூஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். 200 KB இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், ரயில்வேல அப்ரண்டிஸ் ஜாப்லாம் வருதுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வேலைக்கு போங்க. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே ஜாப்ல வந்து குறிப்பாக குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.